இந்த வீடியோவின் நோக்கம் ஆப்பிரிக்காவை பற்றிய உங்களுக்கு இருக்கும் தவறான புரிதலை சரி செய்வது. ஆப்பிரிக்கா என்றாலே பசி, பஞ்சம், வறட்சி, கொலை, கொள்ளை இப்படித்தான் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டு இருக்கிறது. இல்லை, அது உண்மை இல்லை. பசுமையான தாவரங்கள், எங்கும் பார்க்க முடியாத பறவை இனங்கள் இங்கே பார்க்கலாம். வித்தியாசமான விலங்குகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சந்தோஷமாக வாழும் ஏழை மக்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். The purpose of this video is to correct your misconceptions about Africa. Africa is what you are taught: hunger, famine, drought, murder, robbery. No, that's not true. Evergreen plants, bird species that cannot be seen anywhere in the world can be seen here. Different fauna, poor people living happily. A lot can be said like this. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம கென்யாவை பற்றி பேசுறதுன்னா ஏகப்பட்டது பேசலாம். தமிழனுடைய கலாச்சாரமும் கென்யாவோட கலாச்சாரமும் அப்படியே நேர் எதிர். நம்ம ஒரு திசையில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு திசையில் இருக்கிறாங்க. இவங்களோட உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், கலாச்சாரம், பண்பாடு, பொழுதுபோக்கு, வாழ்க்கை முறை, ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை, இப்படி எது எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அவங்களுக்கும் ஒட்டவே ஒட்டம். உங்களுக்கு தெரியுமா, கென்யாவில் வாழ்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் ஸ்பைசஸ் சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. காரம் எந்த அளவுக்கு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கன்னா, நம்ம ஒரு காரத்தை கூட, நம்ம வெங்காயத்தை சாதாரணமாகவே சாப்பிடுவோம் பச்சையாகவே. இந்த வெங்காயத்தை காரத்தை கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது. அவங்களோட உணவு பார்த்திங்கன்னா பேர் உகாலின்னு சொல்லுவாங்க. உகாலி அதாவது மக்காச்சோளத்தை அரைச்சி சுடு தண்ணி வச்சு நம்ம கூழ் செய்வோம்ல, இல்லைன்னா களி செய்வோம்ல, அந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு அந்த மாவை கொட்டி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உகாலி. இந்த உகாலி கூட என்ன சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா வெஜிடபிள் எடுத்துக்கிறாங்க. வெஜிடபிள் நம்ம இப்போ கேபேஜாக இருக்கட்டும், கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா ரொம்ப பாயில் பண்ணாமல் அதில் அதிகமாக அவங்க தக்காளி வெங்காயம் போட மாட்டாங்க. அது அப்படியே பச்சையாகவே ஒரு அப்படியே கொஞ்சமாக பாயில் பண்ணி, ஒரு பாதி பாயில் பண்ணி அதோட எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட ஃபுட்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்ப்ளீட்டாக ஸ்பைசிஸ் இருக்காது, அதிகமாக ஆயிலையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. அது மாதிரி கறி சாப்பிடுவாங்க. கறி அவங்களுக்கு உணவாக இருக்கும். பச்சை பால் சாப்பிட்றாங்க, ப்ரெட்டு சாப்பிட்றாங்க. இதுதான் அவங்களோட உணவு முறை. உணவு முறையில் அதுதான் நம்ம ஒரு ஆடம்பரம் இருக்காது. அந்த உணவு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரம் இருக்காது. நம்ம சொல்லுவோம்ல, பசிக்கு நான் சாப்பிட்றேன், நான் ருசிக்கு சாப்பிட்றதில்லன்னு. அது மாதிரி அவங்க பசின்றதை விட நம்ம பசிக்கு சாப்பிட்ற எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இப்போ நம்ம ருசின்னு என்னென்னலாம் கொண்டு உள்ளே போட்டோமோ ருசிக்காக, அது எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ இங்கே பசிக்காகவும் அதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த ஃபுட்டு. ஸோ அதுதான் அந்த உகாலி. மீட்டாக இருக்கட்டும், மீட்டு கூட நம்ம பண்ணுற மாதிரி ஒரு முறை குக்கரில் போட்டு விசில் விட்டு, அதை மறுபடியும் மசாலா போட்டு, அதை அரைச்சி ஊற்றி, இதை அரைச்சி ஊற்றி, அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. எடுத்து பாயில் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சுட்டு சாப்பிட்ற முறைன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே உணவு முறை. அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா இங்கே வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு திருமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஊர் மாதிரி இல்லை. அதாவது பேரண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும், அதாவது பொண்ணாக இருந்தும் சரி, மாப்பிள்ளை, அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ ஒரு பொண்ணு ஒரு 18-19 வயசு ஆச்சுன்னா அந்த பொண்ணு அந்த கணவனை அதுவாக அந்த பொண்ணாக தான் தேர்ந்தெடுக்கும். அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே யூ கேன் கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க சிம்பிளாக. அதுக்கு பிறகு அவங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது, எது வரனாலும் அது ஏழை பணக்காரன் அந்த எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இங்கே இருக்காது. மக்கள் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக வாழறாங்க. அதாவது சிம்பிள்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க கம்மியாக தான் சம்பளம் வாங்குவோம், அந்த வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நான் ஓகே ஏழை,
அதாவது எனக்கு காசு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே ஏழை பணக்காரன்றதே பெரிய வித்தியாசம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு கூலி தொழிலாளியும் அந்த அந்த கூலி தொழிலாளி அந்த கம்பெனியில் பெரிய லெவலில் இருக்க பொசிஷனில் இருக்கிற ஒரு நபரும் ஒரே ஷாப்பில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டை பார்க்க முடியாதுங்க. இவங்களோட பொழுதுபோக்குன்னு எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், செம்ம மாசாக இருக்கும் டான்ஸ். அதுதான் உலகம் வந்து ஒரு 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 பக்கம் இருந்தாலும் இங்கே டான்ஸ் தான், மியூசிக் டான்ஸ். அதை வந்து அவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். செம்மையாக டான்ஸ் போடுவாங்க, விடிய விடிய டான்ஸ் போடுவாங்க. நைட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா விடிய வரைக்கும் டான்ஸ் இருக்கும். அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இங்கே டான்ஸ் போகிறது நம்ம ஊரில் கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒருத்தவங்க டான்ஸ் போடுவாங்க. டான்ஸே தெரிஞ்சால் கூட அதுக்கு ஒரு மேடை கிடைக்கணும், மேடை கிடைச்சா அதுக்கு வந்து எல்லாரும் கை தட்டணும், அப்படிலாம் கிடையாது. எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு வந்து நான் டான்ஸ் போடுவேன். அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பொழுதுபோக்கு வந்து இங்கே டான்ஸ் தான். விளையாட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபுட்பாலு மெயினாக ஃபுட்பாலு, அதுக்கடுத்தது ரன்னிங். இங்கே சாதாரண ஒரு எந்த கிராமத்து, நம்ம ஊரில் போகும்ல, எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு பையன் ஒரு பந்து வச்சுக்கிட்டு 2 பேர் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அதே மாதிரி இங்கே ஃபுட்பால் பார்க்கலாம். எல்லாரும் பயங்கரமாக ஃபுட்பால் விளையாடுவாங்க. அது இல்லாத வந்து நம்ம ரன்னிங், வீட்டை விட்டு நான் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் காரில் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்புனாவே ஒரு 20 பேர் சாதாரண ஒரு ரோட்டில் எல்லாரும் ஒரு ஷூ போட்டுக்கிட்டு அந்த ஏதோ ஒரு டிஷர்ட் போட்டு ரன்னிங் பண்ணுறதை நம்ம சாதாரணமாகவே பார்க்க முடியலாம். ஸோ இது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு கோச் வேணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரன்னிங்கிறது இங்கே ஒவ்வொருத்தவங்க ரத்தத்துலேயும் ஊறி இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு ஆப்பிரிக்காவில் வந்து அதிகமான ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் ரன்னிங்கில் வாங்கியிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு வெறி, நம்ம வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற அது ஒரு வெறின்னு வச்சுக்கங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறது எல்லாருமே என்னென்னா, உடனே எங்கே போய் செட்டில் ஆகணும், யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, லண்டன் சொல்லுவாங்க, சூப்பரான நாடு சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க, மலேசியா சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேருக்கு ஒரு சில கண்ட்ரிலாம் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற யாருக்கிட்டாவது ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், கென்யான்னு ஒரு நாடு இருக்கிறதே சில பேருக்கு தெரியாது. தெரியும், அந்த தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக எல்லாருக்கும் இருக்கும். ஒரு மாதிரி அது வறட்சி நாடு, அங்கே வந்து எல்லாம் மக்கள் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க, அங்கே வந்து சாப்பாடு கிடையாது, மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு ஆப்பிரிக்கா வந்து ஒரு தவறான சித்தரிப்பை இந்த உலகம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருச்சு. மிக மிக தவறு. சூப்பரான கண்ட்ரி. என்னை கேட்டிங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற கண்டங்கள் 7 கண்டங்கள்லேயே ஆப்பிரிக்காவோட சிறந்த கண்டம் எதுவுமே கிடையாது. ஆப்பிரிக்கா தான் பெஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கை வளம் இங்கே தான் இருக்குது. பழைய பறவை இனங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இயற்கை வந்து நல்லா சொல்லணும்னா அழிக்கப்படாமல் இருக்கு. நம்ம ஒரு மாதிரி எல்லாத்தையும் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வீடு கட்டுறது அப்படிலாம் எங்கே இல்லை. ஸோ இயற்கையை அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்துருக்கோம், தமிழ்நாடெல்லாம் ஒரு மாதிரி பசுமையாக இருக்கும்ல, நம்மளால பார்த்துருக்க முடியாது, நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படிதான் இருக்குது. இங்கே நாடு வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. இடங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பறவை இனங்கள் இருக்குது, விலங்குகளில் வந்து புதுசான விலங்கு இனங்கள்லாம் நம்ம சாதாரணமாகவே பார்க்கலாம். ஸோ இயற்கை வந்து ரொம்ப அப்படியே அழிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. இந்த கென்ய மக்களின் வழிபாடு பார்த்தோன்னா இங்கே வந்து 95% கிறிஸ்டியன்ஸுங்க, முழுக்க ஜீசஸ். நீங்கள் நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறது சண்டே. இன்னைக்கு வேலை செய்கிறவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும், இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருப்பாங்கள்ல, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே சர்ச்சில் தான் இருப்பாங்க, செல்ல சைலண்டில் போட்டு. ஜீசஸ் மேலே அளப்பரிய பற்று, அது எப்படின்லாம் விவரிக்க முடியாது. கடவுளுக்கு நமக்கு ரொம்ப தூரம், பெருசாக நம்ம கடவுளை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபுல்லாகவே அப்படியே அவங்க தன்னை ஒப்படைச்சிருவாங்கன்னு வச்சிங்களேன் கடவுள்கிட்ட. இன்னைக்கு போயிட்டு உட்காந்துட்டு செல்ல சைலண்டில் போட்டு காலையில் ஒரு 8-9 மணிக்கு உட்காந்தாங்கன்னா மணி 3 மணி வரைக்கும் அவங்க வந்து அந்த ப்ரேயர்ஸில் தான் இருப்பாங்க. எல்லாருமே குடும்பமாக போவாங்கன்னு வச்சிங்களேன். அது நம்ம ஊரில் இருக்கிற கிறிஸ்துவ நண்பர்களுக்கு தெரியும். அங்கே ஊரில் எப்படி அதை விட இது பல மடங்கு இருக்கும். ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த அந்த பங்களிப்புங்கிறது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும்.
அதுதான் இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, எல்லாமே கிறிஸ்தவர்கள். இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அங்கங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். பெருசாக ஒரு பேர் கேள்விப்படுறோம், மற்றபடி அவங்க அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. இதுதான் கிறிஸ்தவ இங்கே இருக்கிற மக்களுடைய வழிபாடு. இங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு கல்யாணம் ஆனால் லவ் மேரேஜ் அந்த மாதிரி தான் சொன்னோம். இந்த டவுரி முறை இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்கிற அந்த டவுரி முறை இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுரி முறையில் இங்கே எப்படி அப்படின்னா, ஆண் வந்து தான் டவுரி கொடுக்கணும், வரதட்சணை வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா 10 மாடு இல்லை 20 மாடு இல்லை 5 ஆடு இந்த மாதிரி கால்நடைகளை வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை இங்கே இருக்குது. அது வந்து இது கம்பல்சரி, அது எல்லா மட்டத்திலையும் இருக்குது. பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அந்த மாடு அவங்களுக்கு தனியாக ஒரு கால்நடை வளர்ப்பு தனியாக ஒரு பண்ணை தொழில் மாதிரி அது தனியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டவுரி ஆண் பெண்ணுக்கு கொடுக்கணும். அது ஆடாக இருக்கும் இல்லை மாடாக இருக்கும். மக்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறதில்ல. நம்ம யோசிப்போம்ல, அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை இவ்வளோ சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும்ல. இந்த மக்களுக்கு சுத்தமாக கனவே கிடையாது. அதாவது நான் இன்னைக்கு சந்தோஷமாக வாழறேன், நான் சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு சந்தோஷமாக தான். நான் உண்மையாலும் சொல்லணும்னா அவங்க அடுத்த மாதத்தை பற்றி கூட சிந்திக்கிறது கிடையாது. இந்த மாதம் சம்பளம் வாங்குறாங்கன்னா இன்னும் 1 வாரம் 2 வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக சிந்திச்சு அடுத்த தலைமுறைக்கு பற்றிலாம் அவங்க யோசிக்கிறது கிடையாது. தேவையானது ஓகே, கொஞ்சம் நிலம் வாங்குவாங்க, நிலம் வச்சுருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி தானே வழியே ரொம்ப என்ன சொல்கிறது சேவ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு இவ்வளோ அடுத்த தலைமுறையை சிந்திச்சு அவங்க வந்து பெருசாக எதுவும் சேமிக்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழறாங்க.